ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் பேஸ்டாக இருக்குது. ஸோ நமக்கு அதை விட இங்கே பார்த்தோன்னா ஃபிக்ஸிங் ஸ்ட்ரக்சரல் டெஃபிசிட்ஸ் இன் இந்தியாஸ் ஹெல்த் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹெல்த் சிஸ்டம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெல்த் ரிலேட்டட் செக்டார்ஸை வந்து சொல்கிறாங்க. அண்ட் டெஃபிசிட் அப்படின்னா பற்றாக்குறை. அப்போ ஸ்ட்ரக்சரல் டெஃபிசிட் அப்படின்னா தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் த ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ அதைத்தான் என்ன செய்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம வாசிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? On March 11, 2026, the Minister of State for Health, Anupriya Patel, informed to Parliament that 43 new medical colleges have been established and 11,682 MBBS seats along with 8,967 postgraduate seats have been approved for the 25-26 academic year. ஸோ என்ன அப்படின்னா மார்ச் டைமில் இந்த மாதிரி ஸ்டேட்டோட ஹெல்த் மினிஸ்டர் அனுப்ரியா பட்டேல் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்தியாவோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பப்ளிக் செக்டாரில் வந்து அதாவது பப்ளிக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கிறாங்க, அன்அவைலபிளாக இருக்கிறாங்க, நான் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பார்த்தோம்னா நியூ போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர்ஸ் வந்து 8K+ இருக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பேருக்கு வந்து ஏரியாஸில் வந்து வேலைக்கு வாய்ப்பு இருக்கும், சர்வ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், டிஸ்ட்ரிக்ஸ்லையோ அல்லது அன்ரிசர்வ்டு ஏரியாஸ்லையோ எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ 43 நியூலி சாங்ஷன்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 மட்டும்தான் எப்படி இருக்கான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கான். அண்ட் 8 வந்து பார்த்தோம் அப்படின்னா இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்க்கு கீழே இருக்குது, அந்த செக்டாருக்கு கீழே இருக்குது. 27 வந்து ப்ரைவேட் செக்டாரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே வந்து கேபிட்டல் சார்ஜ் வந்து எனக்கு பயங்கரமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன அவசியம் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரைனிஸை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்கள நீங்கள் கம்பல் பண்ணி சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. ஓகேவா? And there is also no clearly defined policy or stipulations to ensure that public health institutions benefit maximally by filling existing vacancies in specialist cadet post. அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே என்ன அவங்க பேச வராங்கன்னா, இப்போ 50 லட்சம் 60 லட்சம்னு சொல்லி செலவு பண்ணி படித்த ஒரு பசங்களை கொண்டு வந்து பப்ளிக் செக்டரில் நீ சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி கம்மியான சம்பளத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது, நம்மளால் அதை கம்பலும் பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல அவங்க பேச வர்றாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் கொஞ்சம் போண்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஆனால் ஹெல்த் செக்டாரில் வந்துட்டு எல்லா ஏரியாஸ்லையுமே ரொம்ப ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அது மட்டும் நம்மளால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கட்டும், அங்கெல்லாம் நம்ம கம்மியான செலவு மட்டும் பண்ணிட்டு பட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் எல்லா இடத்துக்குமே வரணும். இந்த லைக் ஹில்லி ஏரியாஸ், ட்ரைபல் ஏரியாஸ், ரிமோட் அன்ரிசர்வ்டு ஏரியாஸ்லாம், அண்டர்சர்வ்டு ஏரியாஸ்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ 18ல் 11 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி இருக்குதான் 40% ஆஃப் த வேக்கன்சிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேக்கல்ட்டி பொசிஷன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா எந்த ஒரு அடிக்குவேட் ரிசர்ச் அண்ட் டீச்சிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு இடத்துல எப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து எஃபெக்டிவாக ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ கிளாரிங் வேக்கன்சி ரேட், எந்த அளவுக்கு வேக்கன்சி ரேட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, according to the health dynamics of India's report, இந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தோம்னா வேக்கன்சி ரேட் வந்து எப்படி இருக்குதா, இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வேக்கன்சி ஆஃப் டாக்டர்ஸை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மாதிரி எடுத்து கொடுத்துருந்துருக்குறாங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ புதுசாக இப்போ யாராவது கிராஜுவேட் ஆகி வந்தாலும் கூட அந்த ரிமோட் ஏரியாஸில் போய் வேலை பார்க்கணும், அண்டர்சர்வ்டு ஏரியாஸில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே என்ன பண்ணுறதில்ல, விருப்பப்படுறதில்ல, அன்வில்லிங். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, ஒரு டீசென்டான ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் கிடையாது, அவங்களோட குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ் கிடையாது, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே டாக்டர்ஸ் வந்து நியூலி கிராஜுவேட்டாக இருந்தாலும் அங்கே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ சிஹெச்சிஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலிஸ்ட் அவைலபிளாக இருந்தாலும் கூட பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரூரல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் அதெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பேசுறாங்க. சரிங்களா? ஸோ என்னதான் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு இடத்துல இருந்தாலும் கூட பேஷண்ட்ஸ் வந்து இங்க இருந்து டிராவல் பண்ணி போறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சேலஞ்சஸா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் சிஹெச்சில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஃபரல் யூனிட் ஃபார் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா அந்த 1.6 லேக்ல இருந்து 2 லேக் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ பெட் வந்து பார்த்தோம்னா 30 பெட்ஸ், 5 ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. என்ன மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இந்த சிஹெச்சிலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் அவைலபிலிட்டியை வந்து இந்த இடத்துல பேசுறாங்க. இவ்வளோ இது இருந்தாலும் கூட ஆனாலும் கூட அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கனெக்டர் யூஸ் பண்றாங்க. ஸ்டேட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்குதா நிறைய சிஹெச்சிஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ many of them function effectively as primary health center தான் அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஸ்டேட்ஸ் ஆர் கண்டினியூங் டு கன்ஸ்ட்ரக்ட் மோர் சிஹெச்சி டு யூட்டிலைஸ் அவைலபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பேசுறாங்க. ஸோ எவ்வளோ சிஹெச்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஃபிளாட் பட்ஜெட்ரி ஃபோக்கஸ். ஸோ பட்ஜெட்ல எந்த அளவுக்கு ஃபிளாஸ் இருக்குது ஃபோக்கஸிங் ஆன் ஹெல்த் செக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்ட்ரல் ஹெல்த் பட்ஜெட் வந்து எதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? அண்ட் வித்தவுட் மேட்சிங் அலோகேஷன்ஸ் ஃபார் ட்ரக்ஸ், டயக்னோஸ்டிக், சாம்பிள் அண்ட் சர்வீசஸ். அதாவது பில்டிங் மட்டும் நல்லா இருந்தா போதும், உள்ள இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் என்ன செய்யறாங்க பட்ஜெட்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இங்க கிரிட்டிசைஸ் தான் பண்றாரு ஆத்தர். ஓகேவா? கோல் வந்து பீப்புளோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அவங்க எதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்கன்னா ஆப்ரேஷனல் அவுட்கம் தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க ரேதர் தென் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அதாவது வெளித்தோற்றம் ஹாஸ்பிட்டல் சூப்பரா இருக்கு, உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஆத்தர் இந்த இடத்துல கிரிட்டிசைஸ் பண்றாரு நம்ம கிட்ட. அண்ட் ஹவு டு வி மேனேஜ் பெட்டர் வித் வாட் வி ஹேவ் இன் ஹேண்ட். ஓகேவா? நம்ம கையில இருக்கிறத வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், இவ்வளோ பெட்டரா எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா நியூ சிஹெச்சிஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து என்ன செய்யணும் நிப்பாட்டணும். அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா விச் ஆஃபன் சர்வ் பாப்புலிஸ்ட் பொலிட்டிக்கல் மைலேஜ் ரேதர் தென் ஃபங்க்ஷனல் நீட். ஓகேவா? தேவைக்கு இல்லாம பொலிட்டிக்கல் இதா என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் தே ஆர் ஒர்க்கிங் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஆத்தர் எடுத்து சொல்றாரு. அண்ட் எல்லா பிஹெச்சி அண்ட் சிஹெச்சிஸை வந்து என்ன செய்யணும்னா நார்மல், டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி அந்த கிரிட்டீரியாஸை பொறுத்து என்ன செய்யணும் பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பேசுறாங்க. சரிங்களா? ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்றாங்க. அண்ட் அடிஷனல் ஸ்டெப்ஸ் டு டேக், வாட் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் தட் மைட் பி டேக்கன் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனிமேல் ஹியர் ஆஃப்டர் இனிமேல் என்ன அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் போஸ்ட் கிராஜுவேட் சீட் அலோகேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேகன்சிஸோட எக்ஸிஸ்டிங் வேகன்சிஸோட என்ன இருக்கணும் லிங்க் பண்ணி இருக்கணும். எந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் வேகன்சிஸை ஃபில் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சீட்டை வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கணும். என்ன அஷூரன்ஸ் அப்படின்னா ட்ரைனிங்க்கு அப்புறமா அங்கே கண்டிப்பான முறையில் போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ்ல அங்கே என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And aspirant doctors must provide an undertaking to serve in the designated government facility first. And also the doctors வந்து என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்ல என்ன செய்யணும் அப்படின்னா சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரியாரிட்டியை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் அந்த 10 வருஷம் சர்வீஸ் பாண்ட் வந்து போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான வேகன்சிஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சலாம் ரொம்ப ஈஸியா நம்ம ஃபில் பண்ணலாம், பிரச்சனைகளை வந்து என்ன செய்யலாம் தீர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து இங்க என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ், லேபர் ரூம்ஸ், ஐசியூஸ், 24 hour எமர்ஜென்சி யூனிட்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும் இந்த சிஹெச்சிஸ்ல வந்து கொண்டு வரணும். அதெல்லாம் அர்ஜென்ட்டா என்ன செய்யணும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ சப் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் டவுன் லெவல்ல என்ன செய்யணும்னா அடிக்குவேட் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து என்ன செய்யணும் அந்த போஸ்ட் பண்ணணும், அந்த டீமை வந்து என்ன செய்யணும் போஸ்ட் பண்ணணும், ஒர்க் லோட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் பண்றப்போ டாக்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ஆன் டியூட்டியில வந்து என்ன செய்யும் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ பேஷண்ட்ஸ் கிட்டே உங்களோட கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பேஷண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுறப்போ பப்ளிக்கும் டாக்டர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ட் வந்து என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரிங்களா? And we can no longer afford to see nearly 70,000 specialists graduating from 731 Medical College without adequately filling the vacant post in the public health system, which remains the only source of care for the poor and marginalized. ஸோ என்னது இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் பிரச்சனை தீரும். ஏன் அப்படின்னா இத்தனை மக்கள் வந்து இத்தனை கிராஜுவேட்ஸ் வந்து வெளியே வர்றாங்க, பட் பப்ளிக் செக்டர்ல அவங்க வேலைக்கு வரல அப்படின்னா பூவர் பீப்புள், மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு எந்த ஒரு சர்வீஸும் கிடைக்காது. அதனால இதை நீங்க பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்றாரு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு
கான்டென்ட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம பொலிட்டிக்கல் வாசிக்கிறதுக்கு பதிலா இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.